திமுக ஆட்சி வந்து விட்டாலே கோயில்களில் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு கோயிலில் கூட்டம் இருக்கிற போது தேவையான பணிகளை செய்வதற்கு உண்மையிலேயே அறநிலையத்துறையினுடைய தொகை செலவிடப்பட்டதா? செலவிடப்பட்டிருந்தால் திருச்செந்தூர்ல அந்த கூட்டத்தில் நசுங்கி ஒரு உயிரிழக்கிறார். ஒருத்தர் இறப்ப பத்தி பேசுறாருல, அத்திவரதர் பார்க்க போய் எத்தனை பேர் இறந்து போனாங்க? 7 பேர். அதுக்கு என்ன நிதி ஒதுக்கீடு செஞ்சீங்க? அது வந்து முற்று முழுதான நிர்வாக தோல்வி அப்படிங்கறது முதல்ல ஒத்துக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. இவையெல்லாம் என்னுடைய நினைவிலே இருக்கிற செய்தியாகவே நான் பதிவு செய்கிறேன். எனக்கு இது படித்து வந்து டேட்டா படிக்கிற பழக்கம் இல்லை. நண்பர் கல்யாணசுந்தரம் பேசுகின்ற பொழுது கடந்த 10 ஆண்டுகளில் அப்படின்னு சொல்லி அவர் கணக்கு சொன்னார். நம்ம நீங்க குறிப்பு வச்சுட்டு பேசுறது இல்லைனா குறிப்பு ஏன் வச்சுக்கிறோம்னா எந்த தகவல் பிழையாக கூட ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஆண்டோட சொல்றோம். நாங்கள் 20,000 கோடியை அதிகமாக கல்விக்கு ஒதுக்கி இருக்கிறோம். பிரச்சனையை சதி செயல் என்று சொன்னதே அதைத்தான். ஒதுக்கி இருக்கிறீர்கள், அதை பயன்படுத்தவில்லை. நீங்க பட்ஜெட்ல மட்டும் காட்டிட்டு இருக்கிறீங்க. அதை பயன்படுத்துவதாக இருந்தால் நீங்கள் வேற எந்த துறையிலும் இருந்து பணம் எடுக்க வேண்டிய தேவையில்லை. சொன்னாங்களா அந்த 20,000 கோடிங்கிறது ஒரு சதி அப்படின்னுட்டு. நான் என்ன சொல்றேன், 41 கல்லூரிகளை உறுப்பு கல்லூரிகளை வந்து அரசு கல்லூரிகளை மாத்திர முடிவு அவர் எடுத்தார். நான் மறுக்கல, அது அப்பவே தான் நானே சொன்னேன். அதை திருப்பி அவங்க சொல்லிட்டு நான் தான் சொல்லிட்டேனே. ஆனால் அந்த முடிவை மட்டும் தான் எடுத்தார், பேர் மட்டும் தான் வச்சாரு. சோறு இந்த கவர்மெண்ட் அந்த பிறகு தான் போட்டுச்சு, சோறு இந்த கவர்மெண்ட் அந்த பிறகு தான் வச்சுது. உதாரணத்துக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணாதான் அது அரசு கல்லூரியா மாறும். நான் முடிவு எடுத்துட்டேன், ஆனா ஒதுக்கீடு வந்து பணத்தை வந்து பல்கலைக்கழகமே கொடுக்கும். நான் 2 ஜியோ சொல்றேன், மறுக்க சொல்லுங்க. ஜியோ 36, ஜியோ 184, 2019 ஒன்று, 2020 ஒன்று. இது ரெண்டுலயுமே அந்த பல்கலைக்கழகமே அந்த 41 கல்லூரிக்கும் முதற்கட்டமா 27 பிளஸ் ரிமைனிங் ரெண்டுத்துக்கும் பல்கலைக்கழகம் நிதி கொடுக்கும். அப்புறம் எப்படி அது அரசு கல்லூரியா மாறும்? டெக்னிக்கலே அது மாறாது இல்ல. நீ வெறும் அரசாணையில குறிப்பிட்டு நிதி ஒதுக்கீடு செய்யல, மொத்த போஸ்டுக்குமான நிதி ஒதுக்கீடு இந்த அரசாங்கம் வந்த பிறகுதான் பண்ணுச்சு. அதனால தான் வந்து நாங்க சொல்றோம், பேர் வச்சாரு, சோறு நாங்க தான் போட்டோம்.